வணக்கம் நண்பர்களே. தேசிய கல்விக்காக ரூபாய் 50,000 கோடி ஒதுக்கீடு. அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் வரவேற்பு. இந்த 50,000 கோடி அனைத்து மாநிலங்களுக்கும் வழங்கப்படும். அதனால் டிஆர்பி டிஎன் டெட் முடிச்சிருக்கிறவங்களுக்கு வேலைவாய்ப்புகள் வழங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. வாங்க இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். தேசிய கல்வியை நடைமுறைப்படுத்த தேசிய கல்வி ஆய்வுக் கழகத்திற்கு மத்திய அரசு 50,000 கோடி ரூபாய் ஒதுக்கியது. வரவேற்கத்தக்கது என்று அகில இந்திய பாரதிய வித்யார்த்தி பரிஷத் தேசிய செயலாளர் எல் முத்துராமலிங்கம் தெரிவித்தார். இது குறித்து அவர் கூறியதாவது: கொரோனா காலத்திற்கு பின் தயாரித்த மத்திய பட்ஜெட் தன்னிறைவு பெற்ற தேசத்தை உருவாக்கும் விதத்தில் தயாரித்துள்ளனர். எங்கள் கோரிக்கையை ஏற்று தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் உதவித்தொகை வழங்குவதை வரவேற்கிறோம். மகளிர், கிராமப்புற, மாணவ, மலைவாழ், பழங்குடியினர், தாழ்த்தப்பட்ட மக்களின் வளர்ச்சிக்கு என துறை ரீதியாக நிதி ஒதுக்கியுள்ளனர். மலைவாழ் பகுதியில் 750 பள்ளிகள் உருவாக்கப்படும் என்ற அறிவிப்பு மலைவாழ் பகுதியினரையும் கல்வி கற்க செய்யும். தாழ்த்தப்பட்ட மாணவர் கல்வி வளர்ச்சிக்கு 35,000 கோடி ரூபாய் ஒதுக்கியது. குறிப்பாக மருத்துவத்திற்கு கடந்த ஆண்டை விட 20% கூடுதல் நிதி ஒதுக்கீடு மக்களின் உடல் நலத்தில் உள்ள அக்கறையை காட்டுகிறது என்றும் அவர் கூறினார். இதை போன்ற வீடியோக்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.